அதில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அ முதல்ல வந்து சாப்பிட்றவங்களுக்கு பில்லு குடுத்து தான் ஆகணும். சரியா? அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். இது சரிங்களா? கீழ பில்லிங்கில கீழ எஸ்ஜிஎஸ்டி, நம்ம எல்லாமே போட்டு வரும். அது சிஜிஎஸ்டின்னு ஆமா. வரும். எல்லாமே வரும் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். ஸோ எல்லாரும் நம்மலாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதனால அது ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி கணக்குல போயிடும். சாப்பிட வராங்களே பப்ளிக் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து ஜிஎஸ்டி இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு போய் குடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில நெறைய பில்ஸ வந்து அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க அக்கவுண்ட்ஸ்லேருந்து. சரிங்களா? நார்மலா அது மாதிரியான ப்ரொசீஜர் எங்கேயும் இல்ல ஆக்சுவலா. இவங்க புதுசா ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு அந்த மாரி ஒண்ணு இருந்திருக்கு. அதில ஏதோ போயிட்டு அது மால் சாஃப்ட்வேர் தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. இல்ல வழக்கமான சாஃப்ட்வேர்னா எப்படி சார் அது ப்ராசஸ் எப்படி இருக்கும்? சாஃப்ட்வேர்ங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்ன பண்ணாலும் நம்முடைய அந்த வோட்டிங் மிஷின்லாம் கூட அந்த மாரி தான் ஒரு வழக்கமான சாஃப்ட்வேர் தான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு நார்மலா ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது கால்குலேட்டரோ என்ன பண்ணும் அப்படின்னா, அதே பேசிஸ்ல உங்களுக்கு அதே பிரின்சிபல்ல தான் இவிஎம் கூட இருக்கு. எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் இருக்குல்ல அதெல்லாம் கூட. என்ன அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு என்ட்ரி போட போட தானா ஆட் ஆயிட்டே வரும். அடிஷன் வந்துட்டே இருக்கும். அது நீங்க எப்போ வேணா எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆனா, பொதுவா அதில வந்து அந்த டிலீஷன்ங்கிற ரோல் வந்து அதில இருக்காது. அந்த பார்ட் அதில இருக்காது. அந்த அந்த ஃபங்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதையும் அப்பப்போ சர்வே பண்ணுவாங்களா சார்? ஏன்னா இப்போ நார்மலா பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் இருக்கு. இவிஎம்ல வந்து நீங்க போயிட்டு ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா, அந்த ஓட்ட நீங்க டெலீட் பண்ண முடியாது. அது ஒன் சைடு தான் பண்ண முடியும். டெலீட் பண்ண முடியாது. அது மாரி இருக்காது. பொதுவாக அது மாரி தான் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா?